السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் தஹஜ்ஜத்துடைய நேரம், தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 3 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கு அவன் பதில் வழங்குவான். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கின்றோமோ அத்தனை விடயங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்துடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம் இந்த தஹஜ்ஜத்துடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நாம் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால், இந்த துஆவை ஓதி கையேந்தினால் நம்முடைய துஆக்கள் மறுக்கப்படாமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாம் கேட்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவான். இதை ஓதி நாம் எந்த தேவைகளை கேட்டாலும் அத்தனை தேவைகளும் பூர்த்தியாகும். அதே போன்று நம்முடைய கஷ்டங்களை கூறினால் அல்லாஹ் அந்த கஷ்டங்களை நீக்கி வைப்பான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. அதாவது நாம் துஆக்களை கேட்பதற்கு முன்பு 3 தடவை யா ஹய்யு யா கய்யூம் யா அர்ஹமர் ராஹிமீன், யா ஹய்யு யா கய்யூம் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ஓத வேண்டும். அதன் பின்னால் துஆக்களை கேட்டுவிட்டு மீண்டும் 3 தடவை யா ஹய்யு யா கய்யூம் யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த திக்ரை 3 தடவைகள் ஓத வேண்டும். நாம் துஆக்களை கேட்பதற்கு முன் 3 தடவை, அதே போன்று துஆக்களை கேட்ட பின்பு 3 தடவை என்று இந்த துஆவை ஓதி நாம் கேட்டால் நம்முடைய அனைத்து துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் கேட்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடை.